நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். மலர்ந்திருக்கிறது புத்தம் புதிய ஒரு நாள். இன்று செவ்வாய்க்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. இன்று மலர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாயானது அனைவருடைய வாழ்விலும் ஒரு மங்களத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய் பொழுதாக அமையட்டும். 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டாக இன்றைய நாள் பொழுது காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளானது அனைவருடைய வாழ்விலும் ரம்மியமான சுபீட்சம் நிறைந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நாங்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வதை விட ஒரு நாள் ஆபத்தை சந்திப்பதே மேல். ஏனெனில் தினம் தினம் நாங்கள் அஞ்சி வாழ்வதை விட அந்த ஆபத்தை சந்தித்து அதில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்தறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையானது சுபீட்சம் நிறைந்ததாக இருக்கும். இன்றைய இந்த சிந்தனையை உங்களுக்காக வழங்கியிருந்தது நெஸ்ட் வேர்ல்ட். இன்று பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இனிமையான திருமண நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரம் நவழ்ந்து கொண்டு இன்றும் யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய பிரதான செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இலங்கையில் சட்ட ஆட்சி மீதான நம்பிக்கை சிதவடையக்கூடிய அபாயம், அதாவது மனித உரிமைகள் ஆணையாளருடைய அறிக்கை என்பதையே பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. ஜெனீவாவினுடைய விவகாரம் என்பது இன்று பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பிரதான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் கூறலாம். அந்த வகையில் ஈழநாடு கூறுகிறது, இலங்கையில் சட்ட ஆட்சி மீதான நம்பிக்கை சிதைவடையும் அபாயம், மனித உரிமைகள் ஆணையாளர் அறிக்கை. அதே போல உதயன் கூறுகிறது, இலங்கையில் மனித உரிமைகள் மோசமானாலும் கோத்தா அரசு மீது நம்பிக்கை என்கிறவாறான செய்தியானது இங்கே உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர், தமிழர்களின் பிரச்சனைகள் பொதுவான மனித உரிமை மீறல்களுக்குள் மடைமாற்றம், காட்டமான அறிக்கையை எதிர்பார்த்த தமிழர்களுக்கு கிடைத்ததோ ஏமாற்றம் என்று உதயன் பத்திரிகையில் இங்கே பிரசுரமாக இருக்கக்கூடிய பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதே போல பலம்புரி என்ன கூறுகிறது என்று பார்த்தால், இலங்கையில் முன்னேற்றம் இல்லை, நிர்வாக கட்டமைப்பு ராணுவ மயமாகிறது, ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மீது மனித உரிமைகள் ஆணையாளர் காட்டம் என்கிறவாறான செய்தியானது இங்கே பிரதான செய்தியாக இங்கே காணப்படுகிறது. பலம்புரி கூறக்கூடிய செய்தியாக இருக்கும் பொழுது, அதே போல தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் பொறுப்பு கூற வைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம், பொறுப்பு கூற வைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம், இலங்கை நிலவரம் குறித்து கடும் கவலை என்கிறவாறான செய்தியானது இங்கே முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது தினக்குரலில். ஆகவே இன்று பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் ஜெனீவா விவகாரம் தொடர்பானதாக காணப்படக்கூடிய நிலையில் இப்பொழுது பொறுப்பு கூறலுக்கு சம்பந்தித்த ஜனாதிபதிக்கு பாராட்டு, சிவில் நிர்வாகத்தை உறுதி செய்ய ஊக்குவிப்பு, பயங்கரவாத சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டோருக்கு நீதி, ராணுவ மயமாக்கல் கவலை தருகிறது, அரசை விமர்சிப்பவர்கள் மீது அச்சுறுத்தல், ஆதாரங்களை திரட்ட நிதி ஆதரவு தேவை. இவை அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பேசப்பட்டிருப்பதாகவே நாங்கள் அவதானிக்கிறோம். இலங்கையில் சட்ட ஆட்சி, சுயாதீன நீதி, பொறுமுறை மீது நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அத்துடன் ஜனநாயக கட்டமைப்புகளில் இடம்பெறக்கூடிய ராணுவ மயமாக்கல், அடிப்படை உரிமைகள் மீறல்கள் தொடர்பான கவலையை ஏற்படுத்துகின்றன. அவசர நிலை அறிவிப்பால் ராணுவ தலையீடு மேலும் அதிகரிக்கும் அச்சம் காணப்படுகிறது. தவிர பொறுப்பு கூறலில் இருந்து இலங்கை விலகிச் செல்லும் சமீட்சைகள் தென்படுகின்றன. இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் மிச்சல் பச்லெட் அம்மையார் என்றவாறான செய்திகளை நாங்கள் இங்கே முதன்மை செய்திகளில் இருந்து அவதானிக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகிறது. தொடர்ந்தும் இந்த செய்தி என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்த்தால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 48வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. மனித உரிமைகள் பேரவையின் தலைவரும் PG தூதுவருமான நஜாத் ஜமீன் கான் தொடங்கி வைத்திருந்தார் இந்த கூட்டத்தை. இதன் பொழுது இவ்வாறான விடயங்கள் அங்கே கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காக ஐநாவுடன் இணைந்து அரசு பணியாற்ற தயாராக உள்ளதாக ஜூன் மாதத்தில் இலங்கை ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயத்தையும் கவனத்தில் கொண்டுள்ளேன். பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காக ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் பல்வேறு மனித உரிமைகள் பொறிமுறைகள் முன்வைத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளுக்கு ஏற்ப உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும், இதற்காக இலங்கையோடு இணைந்து செயலாற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவை அலுவலகம் தயாராக இருப்பதாகவும் இங்கே
இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டத்தொடரினுடைய முதல் நாளான நேற்றை இலங்கை குறித்த வாய்மொழி மூல அறிக்கையை ஆணையாளர் மிச்சல் பட்லெட் அம்மையார் வழங்கியிருந்தார். இதன் பொழுது இவ்வாறான விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த என்னுடைய முன்னைய அறிக்கையில் அடையாளம் காணப்பட்ட போக்குகள் மற்றும் சிக்கல்கள் குறித்து புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை அறிக்கையிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலவர அறிக்கையில் அரசாங்கம் அனுப்பிய உள்ளீடுகளையும் கருத்தில் எடுத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இங்கே ராணுவ மயமாக்கல் கவலை தருகிறது என்று இங்கே எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது. இலங்கை எதிர்கொள்ளக்கூடிய தற்போதைய சமூக பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஜனநாயக கட்டமைப்புகள் சமூக ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படும் ராணுவ மயமாக்கல் அடிப்படை உரிமைகள் மீறல்கள் குறித்த கவலைகள் அதிகரித்திருக்கிறது. அத்துடன் பொறுப்பு கூறலில் இருந்து விலகி செல்லக்கூடிய சமிச்சைகள் தென்படுகின்றன என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகஸ்ட் 30 அன்று இலங்கையின் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு அவசர நிலை பிரகடனப்பட்டதாக கூறப்படுகிறது. அவசர கால சட்டத்தின் மூலம் சிவில் சமூக நடவடிக்கைகள் ராணுவத்தின் தலையீடு மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சங்கள் இருக்கின்றன. இதனை எமது அலுவலகங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கும் என்று அவர் கூறியிருப்பதாகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதே போல பாதிக்கப்பட்டோர் மீது கண்காணிப்பு அச்சுறுத்தல், துரதிருஷ்டவசமாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், செய்தியாளர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் மீதான கண்காணிப்பு, மிரட்டல் மற்றும் நீதித்துறை துன்புறுத்தல் ஆகியவை இலங்கையில் தொடர்கின்றன என்று அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல இலங்கையில் தொடர்கின்ற இந்த விடயங்களை பொறுத்தவரைக்கும் அங்கே அரசாங்க கொள்கைகளை விமர்சிக்கக்கூடிய மாணவர்கள், கல்வியாளர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மத தலைவர்கள் என்று அச்சுறுத்தப்படும் சம்பவங்கள் விரிவடைந்து காணப்படுகின்றன என்றும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதேபோல பல அமைதியான போராட்டங்கள் மற்றும் நினைவு கூறல்கள் பலவந்தமாக தடுத்து நிறுத்தப்படல், போராட்டங்களில் ஈடுபடுவோரை கைது செய்து தனிமைப்படுத்தல், மையங்களில் தடுத்து வைத்தல் போன்ற செயற்பாடுகளும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஐநாவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல அரசினுடைய புதிய விதிகள், கட்டுப்பாடுகளை சிவில் சமூக குழுக்கள் தொடர்பான அரசினுடைய இந்த புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அவை அடிப்படை சுதந்திரம் மீதான கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்கும் என்று பரவலாக அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் புதிய விதிமுறைகள் பகிரங்கப்படுத்தப்பட்டு அது குறித்த விவாதங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தான் வலியுறுத்துவதாகவும் அவர் எடுத்து எம்பியிருக்கிறார். அதேபோல நீதி பொறிமுறைகள் கவலை அளிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பல மனித உரிமைகள் வழக்குகளில் நீதி பொறிமுறை குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்றும் 2008 மற்றும் 2009 ஆண்டு காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உட்பட 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணகுடவுக்கு எதிரான குற்றச்சாட்டை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல முடியாது என்று சட்டமா அதிபரின் முடிவு கவலைக்குரியது என்ற விடயங்களும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதேபோல மார்ச் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சட்ட விதிமுறைகள் ஒருவரை விசாரணையின்றி தன்னிச்சையாக 2 ஆண்டுகள் வரை தடுப்பு காவலில் வைக்க அனுமதிக்கிறது. 300க்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் முஸ்லிம் குழுக்கள் மற்றும் தனிநபர்களை பயங்கரவாதத்தோடு தொடர்புடையவர்களாக அரசு பட்டியலிட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தண்டனை முடிவடையக்கூடிய ஒரு நிலையில் 16 கைதிகள் ஜூன் மாதத்தில் மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த வழக்குகளை மீளாய்வு செய்ய ஆலோசனை வழங்கக்கூடிய வகையில் ஆணையம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நீண்டகால வழக்குகளுக்கு விரைவான தீர்வை தான் வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது. கிளிநொச்சியில் 6வது பிராந்திய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களிடையே நம்பிக்கையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற விடயங்களும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பேரவை உறுப்பு நாடுகள் இலங்கையினுடைய முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தவும், நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை முன்னேற்றுவதில் நம்பகமான முன்னேற்றத்திற்கு வழி தேடவும் நான் ஊக்குவிக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இது ஈழநாடு தந்திருக்கக்கூடிய பிரதான செய்தியாக இருக்கும்போது, அதாவது பிள்ளையையும் கிள்ளை தொட்டிலையும் ஆட்டும் ஐநா மனித உரிமையாளர் தமிழர்களின் பிரச்சனைகள் பொதுவான மனித உரிமை மீறல்களுக்கு விடைமாற்றம், காட்டமான அறிக்கையை எதிர்பார்த்த தமிழர்களுக்கு கிடைத்ததோ ஏமாற்றம். இது உதயன் கூறக்கூடிய பிரதான செய்தியாகவும் இங்கே காணப்படுகிறது. ஆகவே நேற்றைய பொழுது இவ்வாறான அறிக்கைகள் அங்கே பதிவாகி இருக்கிறது. இவ்வாறான அந்த அறிக்கையில் இவ்வாறான விடயங்கள் பொதியப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது.
ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழர்கள் மகஜர் கையளிப்பு புகைப்பட காட்சியும் ஆரம்பம். இது ஈழநாடு கூறுகின்ற செய்தியாக காணப்படுகிறது. புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளினுடைய சார்பில் 2 வாரங்களுக்கு முன்னர் பாரிஸிலிருந்து ஆரம்பமான பவனி நேற்று காலை ஜெனீவாவை வந்தடைந்தது. ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் தன்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கு தயாரான பொழுது ஆணையாளரின் அலுவலகத்தில் மகஜர் ஒன்றும் அங்கே கையளிக்கப்பட்டதாக நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல அங்கே கலந்து கொண்டவர்களால் கையளிக்கப்பட்டிருந்தது. பாரிஸிலிருந்து ஆகஸ்ட் 31 ஆரம்பமான இந்த பவனியானது ஐரோப்பிய நகரங்கள் பலவற்றை கடந்து ஜெனீவாவை வந்தடைந்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற போர் கொடூரங்கள், படுகொலைகள் வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள் ஆணையாளர் அலுவலகத்தின் முன்பாக காட்சிக்கு வைக்கப்பட்டன. வெளிநாட்டவர்கள் பலரும் இதனை நேற்று பார்வையிடுவதை காண முடிந்ததாக கூறப்படுகிறது. இது நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழர்கள் அங்கே மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறார்கள் என்று ஈழநாடு பத்திரிகையானது தன்னுடைய செய்தியை இங்கே பிரசுரித்திருக்கிறது. அதே போல கவலை தெரிவிப்பதனால் மட்டும் மக்களுக்கு தீர்வு கிடைத்துவிட முடியாது. கவலைகளை தெரிவிப்பதால் மட்டும் மக்களுக்கு தீர்வு கிடைத்து விடாது. ஆணையாளர் உரை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. பார்க்கலாம். கவலை தெரிவிப்பதன் மூலமாக மட்டும் எங்களுக்குரிய தீர்வு எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை என்று அதேபோல பொறுப்பு கூறல் விடயத்தை சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லது ஒரு தீர்ப்பாயம் இதற்காக உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே அதன் மூலம் மட்டும்தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முடியும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஸ் நேற்று தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஜெனீவாவில் மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இலங்கையின் குறித்த அறிக்கையை நேற்று நிகழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்த செய்தியை கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று ஈழநாடு பத்திரிகையானது தன்னுடைய முதற்பக்கத்தில் இந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது. இவ்வாறான நிலையில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய படுகொலைகள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளை நோக்கி நகர்வுகள் ஆரம்பமாகிவிட்டன. ஆனால் எமது விடயத்தில் எதுவும் நடைபெறாமல் இருப்பது கவலைக்குரிய விடயம். ஆவணங்கள், சாட்சியங்கள் சேகரிப்பதை பொறுத்தவரையில் அது சர்வதேச விசாரணைக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் அதனை நாம் வரவேற்கலாம். ஆனால் இந்த தகவல்கள் ஒரு கலப்பு நீதி பொறிமுறையின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டால் எதுவும் நடைபெறாது என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக ஈழநாடு பத்திரிகையானது தன்னுடைய செய்தியில் இங்கே தந்திருக்கிறது. ஆகவே கவலைகளை தெரிவிப்பதனால் மட்டும் எந்த விதமான தீர்வுகளையும் வெட்டிவிட முடியாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாசி வாரி கூறியிருக்கிறார். அடுத்ததாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநராக அஜித் நிவார் கேப்ரல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பார்க்கலாம். அதாவது நாளை 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் இலங்கை மத்திய வங்கியினுடைய புதிய ஆளுநராக அஜித் நிவார் கேப்ரல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அவர் தன்னுடைய கடமைகளை நாளைய தினம் பொறுப்பேற்க இருக்கிறார். ஆகவே இவ்வாறான செய்திகளையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது பிரசித்தி பெற்ற பட்டய கணக்காளரான அஜித் நிவார் கப்ரல் இதற்கு முன்னர் அமைச்சருடைய செயலாளராக கடமையாற்றி இருக்கிறார். சுமார் 9 வருட கால பகுதி வரை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராகவும் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறவாறான செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே கொரோனா தொடர்பான நிலவரங்கள் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையில் 135 பேர் தொற்றுக்கு பலி என்கிறவாறான செய்திகளை பார்க்கிறோம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 135 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த விடயங்களானது இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கையானது 11,431 காணப்படுகிறது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் அசேல குணவர்த்தன இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தொற்றினுடைய நிலவரங்களும் அதேபோல உயிரிழப்புகளினுடைய நிலவரங்களும் இவ்வாறு காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. நேற்று முன்தினம் மரணமடைந்த 135 பேரில் 71 ஆண்களும் 61 பெண்களும் அடங்குகிறார்கள். இதில் 12 ஆண்கள் 14 பெண்கள் என்று 26 பேர் 30 தொடக்கம் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
109 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதில் 59 ஆண்களும் 50 பெண்களும் உள்ளடங்குவதாக ஈழநாடு பத்திரிகையானது கூறுகிறது. அதேபோல தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நாட்டில் மேலும் 2560 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களானது அரசு தகவல் திணைக்களமானது தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களினுடைய மொத்த எண்ணிக்கையானது 4,86,482 பதிவாக இருப்பதாகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதேபோல நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. ஏனெனில் 1483 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் 4,14,295 இங்கே குணமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கையும் காணப்படுவதாக நாங்கள் செய்திகளில் அவதானிக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. இது ஈழநாடு தந்திருக்கக்கூடிய முதற்பக்க செய்திகளாக காணப்படும் பொழுது அடுத்ததாக நாங்கள் இங்கே ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் இங்கே பார்த்துவிடலாம். அதனுடைய அடிப்படையில் ஈழநாடு பத்திரிகையில் உள்பக்கத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையில் அபாயமிக்க மாவட்டமாக மாறி வருகிறது. வவுனியா தொற்றாளர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு என்கிறவாறான செய்தி கூட இங்கே அமைந்திருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் நோயாளர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதோடு அங்கு கடந்த 12 நாட்களில் 1651 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று வவுனியா பொது சுகாதார பரிசோதகர் காரியாலயமானது தெரிவித்திருக்கிறது. இது வவுனியா தொடர்பான நிலவரங்களாக காணப்படுகிறது. அதேபோல இந்த ஓஎல் பெறுபவர்கள் எப்போது அடுத்த வாரம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்கிறவாறான செய்திகள் கூட இங்கே அமைந்திருக்கிறது. அதாவது உட்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகளாகவே காணப்படுகிறது. கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் வெளியிடுவது தொடர்பில் அடுத்த வாரத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றிருக்கக்கூடிய காப்போத் அசாதாரண தர பரீட்சையில் நுண்கலை பாடத்திற்கான செயல்முறை பரீட்சை இதுவரை இடம்பெறவில்லை என்றும் அதனுடைய காரணமாகவே கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் தாமதமடைவதாகவும் பரீட்சைகளினுடைய ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த பெறுபவர்கள் எப்பொழுது என்று பார்த்தால் அடுத்த வாரம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எவ்வாறாயினும் அடுத்த வாரத்தில் இது தொடர்பில் இறுதியான ஒரு முடிவு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இந்த செய்திக்கு பின்னர் நிலவுகிறது. அதே போல டெங்கு நோய் தீவிரம் மக்கள் மிகவும் அவதானம் என்றவாறான செய்தி கூட இங்கே அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாட்டில் கோவிட் நிலவரங்கள் என்பது அதிகமாக காணப்படுகிறது. தொற்றாளர்களினுடைய விகிதமும் அதே போல மரண சம்பவங்களும் அதிகமாக பதிவாக கொண்டிருக்கிற விடயங்களை அன்றாட வெளியாகக்கூடிய பத்திரிகைகள் எடுத்து எம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டெங்கு நோயினுடைய தீவிரம் என்பது அடுத்ததாக காணப்படுகிறது. ஆகவே மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். இதுவும் இங்கே ஈழநாடு பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. அதே போல 1 லட்சம் ரூபாய்க்கு அதிக வருமானம் பெறுபவரிடமிருந்து 5% வரி அறவீடு ஒரு கேள்வியோடு இங்கே செய்தியானது பிரசுரமாக இருக்கிறது. மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய்க்கு அதிக வருமானம் பெறக்கூடிய அனைவரிடமிருந்தும் 105% வரி விதிக்கப்பட வேண்டும் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். ஆகவே கொரோனா வைரஸ் நிலைமைக்கு மத்தியில் கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற பொது சேவைகளை முன்னெடுத்து செல்வதற்காக இந்த வரி அறவிடப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் பெறுபவரிடமிருந்து 5% வரி அறவீடு இது கேள்விகளோடு அமைந்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் இருந்து வெளியான செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பத்திரிகைகள் ஒரு பார்வை. இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டோமால். தொடர்ந்தும் நாங்கள் ஏனைய செய்திகள் ஈழநாடு கூறக்கூடிய உட்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது தடுப்பூசி எதுவும் போடாதவர்களை இன்று பெரும்பாலும் உயிரிழக்கிறார்கள் என்று மருத்துவர் கேதீஸ்வரன் கூறியிருப்பதாக நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதாவது வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா இறப்புகளை ஆராயும் பொழுது பெரும்பாலான இறப்புகள் தடுப்பூசிகள் செலுத்தப்படாமையினால் உயிரிழந்திருக்கக்கூடிய
நிலை காணப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அவன கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அதாவது பெரும்பாலான இறப்புகள் தடுப்பூசி எதுவும் போடாதவர்கள் மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல 200க்கும் குறைவான மாணவர்களுடைய பாடசாலைகள் அடுத்த மாதம் திறப்பு என்ற கேள்விகள் கூட இங்கே செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை அடுத்த மாதத்தில் மீண்டும் திறக்க முடியும் என நிபுணர்கள் குழு பரிந்துரைத்திருப்பதாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கொரோனா தடுப்பு செயலணியோடு இணைந்து இந்த குழுவால் எட்டப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரைகள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும், ஆகவே 200க்கு குறைவான மாணவர்களை கொண்ட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சுமார் 3000 பாடசாலைகளை ஆரம்பத்தில் மீண்டும் திறக்க முடியுமாறு என்று அரசு மத்திய மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுவதாகவும் நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது, மன்னார் மாவட்டத்தில் நாளை முதல் தடுப்பூசி அட்டை பரிசோதிக்கப்படும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவிப்பு என்கிறவாறான செய்தி இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னாரில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளில் நாளை புதன்கிழமை தொடக்கம் கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொண்ட அட்டையை பரிசோதிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் டீனா வினோதன் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இனி சோதனை சாவடிகளில் உங்களுடைய தேசிய அடையாள அட்டைகள் எப்படி பரிசோதிக்கப்படுமோ அவ்வாறு தடுப்பூசி அட்டைகள் என்பது பரிசோதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். இது உங்களுடைய நலன் கருதி தான் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு விடயத்தில் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது நல்லது. ஏனெனில் இனி வரக்கூடிய காலங்களில் தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக தடுப்பூசி அட்டைகள் பரிசோதிக்கப்படக்கூடிய நிலைமை இப்பொழுது நாட்டினுடைய நிலைமையாக காணப்படுகிறது. ஆகவே இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு செயற்படுவது நல்லது. அதேபோல தொற்றுக்குள்ளாக கூடிய விசேட தேவை உள்ளவருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வது அவசியம் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகது அதாவது பணிப்பாளர் பரிசோதகர் சங்கத்தினால் இந்த விடயமானது வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் செய்திகளின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் வேகமாக டெல்டா பரவக்கூடிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்று விசேட மருத்துவ நிபுணர் சந்திம ஜீவந்தர எச்சரிக்கை விட்டிருக்கிறார். நாட்டில் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் தொற்றாளர்கள் டெல்டா தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதால் மீண்டும் வேகமாக டெல்டா பரவக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே மக்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இது மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் உதயன் பத்திரிகை பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் ஆணையாளரின் அறிக்கையை வரவேற்கிறது கூட்டமைப்பு என்கிற செய்தி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இலங்கை அரசை சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறைகள் சிக்க வைத்து கடும் அழுத்தங்களை கொடுத்திருக்கக்கூடிய ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்செட் பட்லெட் அம்மையாரினுடைய வாய்மூல அறிக்கை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தன்னுடைய அறிக்கையை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது என்று உதயன் பத்திரிகையானது தன்னுடைய செய்தியை இங்கே தந்திருக்கிறது. ஆகவே இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்கள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஆகவே இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் உதயன் பத்திரிகையிடம் நேற்று கூறும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். பொறுப்பு கூறல் கடமையிலிருந்து இலங்கை அரசு ஒரு பொழுதும் தப்ப முடியாது. ஐநா தீர்மானத்தின் பரிந்துரைகளையும் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சர் பட்லெட் அம்மையாரின் கோரிக்கைகளையும் இலங்கை அரசு நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இலங்கை அரசு ஐநா மனிதுரிமைகள் சபையோடு இணங்கி செயற்படும் என்று ஜனாதிபதி கொடுத்த உத்தரவாதத்தை செயலில் காண வேண்டும் என்று ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளதை நாம் அவதானிக்கிறோம். இலங்கையில் அண்மையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவசரகால சட்டத்தையும் வேறு சட்ட ஆட்சிக்கு முரணான விடயங்களையும் ஆணையாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறதையும் வரவேற்கிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தன்னுடைய அறிக்கையை தந்திருக்கிறது. அடுத்ததாக உதயன் கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது கடமைகளின் போது குற்றங்கள் மன்னார் தவிசாளரை பதவி நீக்கினார் ஆளுநர். மன்னார் பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஷாகுல் ஹமீது முகமது முஜாஹிர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் சபை அங்கத்தவராகிய பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் அவரை பார்க்கலாம். இந்த செய்தியை தொடர்ந்து கூறக்கூடிய விடயங்கள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இதனுடைய அடிப்படையில் இந்த செய்தியானது தொடர்ந்தும் செல்கிறது. என்ன கூறுகிறது என்று நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய நிலையில், அதாவது அவரை பதவி நீக்கியிருக்கிறார்
இது குறித்து விசேட வர்த்தமானி பத்திரிகையானது நேற்று மாலை வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரதேச சபைகள் சட்டத்தினுடைய பிரகாரம் தவிசாளரிடம் தகுதியின்மைகள் உள்ளனவா என்பது பற்றி விசாரணைகள் செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதி அலுவலர் கந்தைய அரியநாயகம் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிநபர் விசாரணை குழுவில் விசாரணை செய்யப்பட்டு வாதி தரப்பின் சாட்சியங்களை கவனித்தல் கொண்டதனுடைய பின்பு தனிநபர் விசாரணை குழுவினுடைய அவதானிப்புகள் மற்றும் தீர்ப்புகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக இங்கே சுட்டிக்காட்ட ஆகவே இறுதி அறிக்கையினுடைய பிரகாரம் ஷாகுல் ஹமீது முகமது முஜாஹிர் மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் என்ற வகையில் அந்த பதவியில் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய போது கடமைகளை நிறைவேற்றும் போது பிரதேச சபைகள் சட்டத்தின்படி குற்றங்கள் புரிந்தார் என்பதற்கு போதுமான ஒரு சாட்சியங்கள் அங்கே இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. எரிபொருள் மருந்துகளுக்கு எந்த நேரமும் தட்டுப்பாடு வரலாம், அரசு தெரிவிப்பு. எரிபொருள் மருந்துகளுக்கு எந்த நேரமும் தட்டுப்பாடு வரலாம். எரிபொருள் மருந்துகளுக்கு எந்த நேரத்திலும் தட்டுப்பாடுகள் வரக்கூடிய நிலை உருவாகிறது என்று இங்கே அமைச்சர் மங்கள குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளை தான் நாங்கள் உதயன் பத்திரிகையில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் இவ்வாறான செய்திகள் பார்க்கிறோம். அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை இங்கே அதிகரித்து காணப்படுகிறது. இதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே நாட்டினுடைய தற்போதைய நிலையில் பொருட்களினுடைய விலை குறைக்கவும் முடியாது. மக்கள் தற்காலிக நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்று பொருளாதார நிபுணர்கள், அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய நிலையில் அரசினுடைய நிலைப்பாடு குறித்து அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஆகவே மீண்டும் மக்களுக்கு கதிகலங்க வைக்கக்கூடிய செய்திகளாக தனிவை காணப்படுகின்றன. ஆகவே எரிபொருள் மருந்துகளுக்கு எந்த நேரமும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. இது அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. யாழ் மருத்துவ பீடாதிபதியானார் சுரேந்திரகுமாரன் என்றவாறான ஒரு செய்தியானது இங்கே உதயன் பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கிறோம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதியாக மருத்துவர் இரா சுரேந்திரகுமார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் உதயன் பத்திரிகையில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த செய்தியாக இருக்கிறது. மருத்துவ பீடத்தினுடைய தற்போதைய பீடாதிபதியும் சத்திர சிகிச்சை நிபுணருமான பேராசிரியர் எஸ் ரவிராஜின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து புதிய பீடாதிக்கான தேர்தல் நேற்று முற்பகல் நடைபெற்றது. மருத்துவ பீடச்சபை உறுப்பினர்களிடையே நடைபெற்ற வாக்கெடுப்பில் சுரேந்திரகுமாரின் 22 வாக்குகளை பெற்று 4 வாக்குகள் வித்தியாசத்தில் பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அகற்றப்பட்டது அந்தோணியார் சிலை, பிள்ளையார் சிலையை மீள நிறுவ நடவடிக்கை. இது அங்கே இந்த செய்தி சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன பார்க்கலாம். மன்னர் மடுப்பகுதியில் சுமார் 40 வருடங்களாக காணப்பட்ட பிள்ளையார் சிலை ஒரே இரவில் சிதைக்கப்பட்டு அந்த இடத்தில் அந்தோணியார் சிலையானது வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் இந்த செய்தி என்ன கூறுகிறது என்பதை. அதாவது வைக்கப்பட்ட இந்த சம்பவமானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்தோணியார் சிலை நேற்று அகற்றப்பட்டது. அந்த இடத்தில் மீளவும் பிள்ளையார் சிலையை வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. மடு பரப்பு கிடந்த வீதியில் மடு தேவாலயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த பிள்ளையார் சிலையே சிதைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரதேசமானது காட்டுப்பகுதி என்பதால் அந்த பகுதியால் செல்பவர்கள் மத வேறுபாடின்றி பிள்ளையாரை வணங்கிவிட்டு செல்வார்கள் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அந்த பகுதியில் அமைந்திருந்த பிள்ளையாருக்கு 4 வருடங்களுக்கு முன்னர் சிறிய கோவில் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக மூலஸ்தானம் அமைக்கப்பட்டு பிள்ளையார் எழுந்தருள இருந்தார். இந்த நிலையில் அந்த பிள்ளையார் சிலையை விசுவாசிகள் நேற்று முன்தினம் அகற்றிவிட்டு அந்தோணியார் சிலையை வைத்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை அங்கு வாழக்கூடிய இந்த மக்கள் மற்றும் இந்த குருமார்கள் மன்னார் மாவட்ட செயலருக்கு முறையிட்டிருந்தார்கள். இதனை அடிப்படையில் இதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்ட செயலாளர் எங்கே சென்று இந்த விடயம் குறித்து நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்தோணியார் சிலை அகற்றப்பட்டு மடு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த இடத்தில் மீண்டும் பிள்ளையார் சிலையை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இங்கே நாங்கள் செய்திகளில் அவதானிக்கிறோம். இறைவன் ஒன்றுதான், மதங்களை நாங்கள் தான் பிரிக்கிறோம். ஆகவே இங்கே அகற்றப்பட்டிருக்கிறது அந்தோணியார் சிலை. பிள்ளையார் சிலையை மீள நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் செய்திகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது, அதே போல பட்டதாரி பயிலுனர்களின் பயிற்சி
6 மாதங்கள் நீடிப்பு என்கிறவாறான செய்தி இங்கே காணப்படுகிறது. அரசு துறையில் சேர்க்கப்பட்டுள்ள 60,000 பட்டதாரிகளுக்கான பயிற்சி காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்படி இந்த முடிவை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது என்று உதயன் பத்திரிகையானது இங்கே செய்தியில் எடுத்து எம்பியிருக்கிறது. தொடர்ந்தும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களை அங்கீகரித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு பட்டதாரிகளை நியமிக்கக்கூடிய திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவையினுடைய ஒப்புதல் கேட்கப்படும். இந்த பயிற்சிகளில் 18,000 பேரை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பட்டதாரி பயிலுநர்களின் பயிற்சி காலம் கடந்த 2ஆம் தேதியுடன் ஒரு வருடமாகிவிட்டது. அவர்களுக்கு தற்பொழுது 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் உதயன் பத்திரிகையானது கூறியிருக்கிறது. அதேபோல ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்த்தால், முல்லை இளைஞன் கொரோனாவால் சாவு என்கிறவாறான ஒரு செய்தியானது அமைந்திருக்கிறது. கொரோனா தொற்றால் முல்லைத்தீவை சேர்ந்த முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமாக இது காணப்படுகிறது. தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதாவது உடையார்கட்டு தெற்கு மூங்கிலாறு கிராமத்தை சேர்ந்த அந்த இளைஞன் சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் மூங்கிலாறு ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் கொரோனா தொற்றானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பகுதியில் இதுவரை 16 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று உதயன் இந்த செய்தியை தந்திருக்கிறது. அடுத்ததாக, கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரி பதவி தர குறைப்புடன் இடமாற்றம் என்கிறவாறான ஒரு செய்தி ஒன்று இங்கே அமைந்திருக்கிறது. கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வீரசிங்க பதவித்தரம் குறைக்கப்பட்டு களனி போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் இங்கே செய்திகளில் அவதானிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அவருடைய வேலைகள் நடவடிக்கைகளில் திருப்தியின்மை காரணமாக உயர் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி இடமாற்றப்பட்டிருக்கிறார். அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த முறைப்பாடுகளை அடுத்து இந்த இடமாற்றம் போலீஸ் மட்டத்தினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவி நிலையிலிருந்து தரமிறக்கப்பட்டு சூப்பர் நியூமராரி நிலை என்ற வகையில் களனி போலீஸ் பிரிவுக்கு அவர் இடமாற்றப்பட்டிருக்கிறார். கோப்பாய் போலீஸ் நிலைய உத்தியோகத்தரின் அச்சுறுத்தல், கையூட்டல் பெறல், முறைப்பாடுகளை தட்டி கழித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை வீரசிங்க தட்டி கழித்து வந்தார் என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன என்று போலீசார் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் செய்திகளின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. கொரோனாவால் வடக்கில் 576 பேர் உயிரிழப்பு என்கிறவாறு செய்தி கூட இங்கே அமைந்திருக்கிறது. தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்களை அதிக அளவில் உயிரிழக்கிறார்கள். 30 வயதை கடந்த 1 லட்சம் பேர் தடுப்பூசி பெறவில்லை. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அதாவது 30 வயதை கடந்த 1 லட்சம் பேர் தடுப்பூசிகளை பெறவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் கொரோனா தொற்று காரணமாக 578 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 228 பேரும் இந்த மாதம் முதல் 12 நாட்களில் 169 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் செய்திகளின் மூலம் பார்க்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இது கொரோனா தொடர்பான விடயங்களாக இருக்கிறது. கொரோனாவால் வடக்கில் இவ்வாறான உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. ஆகவே அநேக மாணவர்கள் எந்த ஒரு தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் செய்திகளில் பார்க்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பத்திரிகைகள் ஒரு பார்வை. இன்றைய பத்திரிகைகள் கூறக்கூடிய செய்திகளை நாங்கள் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பலம்புரியில் நாங்கள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அது ஏலவே பார்த்த செய்திகளாக இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் ஐநாவினுடைய செயற்பாடு நம்பிக்கை தரவில்லை. இது வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கூறியிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவையினுடைய கோட்பாடுகள் என்று பின்பற்றப்படுகிறதா என்று சந்தேகமானது எழுந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள்
அமைப்பினுடைய செயற்பாடுகள் நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை என்று அவர் கூறியிருக்கக்கூடிய விடயங்களாக இவை காணப்படுகிறது. ஜிஎல் பீரிஸினுடைய கருத்தாக இந்த கருத்துக்களானது அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த செய்தியானது கூறக்கூடிய விடயங்கள் என்று நாங்கள் பார்த்தால், இத்தாலியில் இடம்பெறக்கூடிய G20 சர்வமத மாநாட்டின் பக்க நிகழ்வாக நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வெளிவிகார கொள்கை மற்றும் மதமன்ற தொனிப்பொருளிலான வெளிவிகார அமைச்சினுடைய கலந்துரையாடலின் போது பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார். பிளவுபட்டு அல்லது கடுமையான நிலைப்பாட்டில் இருந்தோ அதனை செய்ய இயலாது. ஆகவே புவிசார் அரசியல் மற்றும் கலாசார வேறுபாடுகளுடன் அணி சேர அமைப்பில் அதாவது இணைந்து செயற்பட்டால் அரசியலுடன் மதம் கலந்துள்ளமையானது சிறந்த விடயமாக கருத முடியாது. இது வெளிவிகார கொள்கைகளில் தாக்கம் செலுத்தும் மரபு இருக்கக்கூடிய கொள்கை வகுப்புகளும் சவால்களை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் கோட்பாடுகள் என்று பின்பற்றப்படுகின்றதா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய செயற்பாடுகள் நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை என்ற விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது வலம்புரி தந்திருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை பார்த்தால், புலனறுவையில் தமிழ் தெலுங்கு செப்பு பட்டயம் கண்டுபிடிப்பு என்கிறவாறான செய்தி வலம்புரியில் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே பார்க்கலாம் இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை. மென்னம்பிட்டி தமிழ் கிராமத்தில் தமிழ் தெலுங்கு மொழி சொப்பு பட்டயம் கண்டுபிடிப்பு என்கிறவாறான செய்தியாகவே காணப்படுகிறது. மென்னம்பிட்டி பிரதேசம் என்பது புலனருவி மட்டக்களப்பு பிரதான வீதியோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பிரதேச எல்லைக்குள் நாங்கள் பார்க்கும் பொழுது முத்துக்கல், சமணன்பட்டி, தம்பன்கடவை, கரும்பிளை, கண்டக்காடு, சொரிவில், திருகோணமடு, கல்லூர், பிள்ளையாரடி ஆகிய பழம்பெரும் தமிழ் கிராமங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது காணப்படுவதை. ஆகவே மக்கள் வாழாத இந்த கிராமங்கள் சிலவற்றின் ஒதுக்குப்புறங்களில் கைவிடப்பட்ட வயல் நிலங்கள், காடுகள், சிறுமலைகள், ஆதிகால மக்கள் வாழ்ந்த கற்குகைகள் என்பன காணப்படுகின்றன. ஆகவே இந்த ஆதாரங்கள் இந்த கிராமங்களுக்கு தொன்மையான தொடர்ச்சியான வரலாற்று மரபு இருப்பதை உறுதி செய்வதாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த உண்மையை இந்த கிராமங்களில் ஆங்காங்கே காணப்படுகின்ற இந்து பௌத்த ஆலயங்கள் ஆலய எச்சங்கள் மேலும் உறுதி செய்யப்படுவதாகவே இங்கே நாங்கள் செய்திகளில் பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறான நிலையில் அந்த பிரதேச மக்களிடையே நிலவி வரக்கூடிய வாய்மொழி வரலாற்று கதைகளில் இருந்து இந்த ஆலயம் முன்பொரு காலத்தில் ஆகம மரபு சாராத கிராமிய ஆலயமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. வேல் சின்னத்தை கொண்டிருந்த இந்த ஆலயம் காலப்போக்கில் ஆகம மரபில் கற்கள் கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாக வளர்ந்திருப்பதை உறுதி செய்ய முடிவதாகவே நாங்கள் இங்கே செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இங்கே தமிழ் கிராமத்தில் இந்த தமிழ் தெலுங்கு மொழி செப்பு பட்டயங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வலம்புரி பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் இருந்து வெளியான செய்திகளாக நிபுணத்துவ சேவையை சீர்குலைக்க முயற்சி சுகாதார அமைச்சு மீது குற்றச்சாட்டு என்கிறவாறான செய்திகள் நாங்கள் பார்க்கிறோம். நாட்டில் தற்போது தினசரி 75,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை காணப்பட்டாலும் 15,000 பரிசோதனைகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என்று அரசு மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கமானது தெரிவித்திருக்கிறது. ஆகவே குறைந்த அளவான PCR பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு குறைந்த அளவான ஊழியர்களே பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரே குழுவில் கடமைகளை அதிகரிப்பானது பரிசோதனைகளை செயல்முறையில் குறைப்பதற்கான மற்றொரு முயற்சியாக இவை காணப்படுவதாக சங்கத்தினுடைய தலைவர் ரவி குமுதேஸ் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியானது அமைந்திருக்கிறது. ஆகவே பரிசோதனைகளின் எண்ணிக்கையினை குறைத்து நிபுணத்துவ சேவையை சீர்குலைக்க சுகாதார அமைச்சு முயற்சிக்கிறது. சுகாதார அமைச்சினுடைய தொலைநோக்கற்ற கொள்கைகளால் சுகாதார ஊழியர்கள் கோவிட் தொற்று ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இருந்து அவதானிக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ந்தும் ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தினக்குரல் பக்கத்தின் முதற் பக்கத்தில் இருந்து வெளியான செய்திகளாக இவை காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். தடுப்பூசிகளுக்கு இதுவரை 46,223 மில்லியன் ரூபாய் செலவு. அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட கோவிட் தடுப்பூசிகளுக்காக அரசாங்கம் இதுவரையில் 46,223 பில்லியன் ரூபாவை செலவு செய்திருப்பதாக அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் கூறியிருக்கிறது. சினோபாம், பைசர், ஸ்புட்னிக் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகளை இறக்குமதி செய்யவே இந்த பணமானது செலவிடப்பட்டிருக்கிறதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய தடுப்பூசிகளில் மேலும் 20,450
56 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனமானது தெரிவித்திருக்கிறது. இது தினக்குரல் எடுத்து எம்பியிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதேபோல அடுத்ததாக தடுப்பூசி ஏற்றும் வரை நாடு முடக்கப்படுமா என்ற கேள்விகள் இங்கே தொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி கணைகளோடு மறைக்கிறார் ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன. பார்க்கலாம் இந்த செய்தியை. நாட்டில் தடுப்பூசி ஏற்றக்கூடிய பணி நிறைவடையும் வரை நாடு முடக்கப்படும் என்று கூறப்படக்கூடிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன கூறியிருக்கிறார். எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே கொரோனா அச்சுறுத்தலான பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்துவது அடுத்த ஓரிரு தினங்களில் நிறைவு செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாட்டில் 30 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 96 வீதமானவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று அதாவது தினக்குரல் பத்திரிகையானது தன்னுடைய செய்தியை இங்கே தந்திருக்கிறது. ஆகவே மிச்சம் ஏனைய செய்திகள் என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். யாழில் விலை கட்டுப்பாட்டை மேற்கொள்ள விசேட அணி 65 உத்தியோகத்தர்கள் தயார் நிலையில் என்கிறவாறான செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் நுகர்வோர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக விலை கட்டுப்பாட்டை அவதானிப்பதற்காக 65 பட்டதாரி பயிலுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களில் இருந்து அதற்கான உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தல்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்று தினக்குரல் கூறுகிறது. நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளுக்கு அதிகமாக பொருட்களை விற்பனை செய்தால் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தால் அதாவது இவ்வாறான நடவடிக்கைகள் இருந்தால் இதனை கண்காணிப்பதற்காக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த நடவடிக்கைகளில் இந்த குறித்த உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். இந்த கண்காணிப்பு நடவடிக்கை இந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் செயற்படுத்தப்பட இருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே யாழில் விலை கட்டுப்பாட்டை மேற்கொள்வதற்கு விசேட அணி ஒன்று இங்கே அமைந்திருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பிரதமர் மஹிந்தவுக்கு எதிராக இத்தாலியில் ஆர்ப்பாட்டம் என்கிறவரான செய்தி அமைந்திருக்கிறது. இத்தாலி சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக அந்த நாட்டின் போலோக்னா நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியின் போலோக்னா நகரில் நடைபெறக்கூடிய G20 சர்வமத மாநாட்டின் ஆரம்ப தினமான ஞாயிறு அன்று அங்கே பிரதமர் சென்றிருந்த நிலையில் இப்பொழுது பார்க்கலாம் இந்த செய்தி தொடர்ந்தும் என்ன கூறுகிறது என்பதை. ஆகவே முதலாவது அமர்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது மண்டபத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டு பிரதமர் மஹிந்த மண்டபத்திற்கு வெளியே வந்த பொழுதிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி இளைஞர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இத்தாலியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மேலதிகமாக பிரான்ஸ், ஜெர்மனியில் இருந்தும் இளைஞர்கள் அந்த இடத்திற்கு சென்றிருந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எதிர்காலத்தில் வத்திகானுக்கு செல்ல தயாராக இருப்பதாக இளைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருப்பதாக நாங்கள் இங்கே பார்க்கிறோம். தினக்குரல் பத்திரிகையானது இந்த செய்தியை தந்திருக்கிறது. அடுத்ததாக விபத்தில் 3 பிள்ளைகளினுடைய தந்தை ஒரு உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் பெலாலி பிரதான வீதியின் கூண்டாவில் சாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மணியந்தோட்டம் கொழும்புத்துறை பகுதியை சேர்ந்த கெதரன குணரட்ன வயது 67 என்ற 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்படுகிறது. தொழில் நிமித்தம் சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மத்திய கோட்டினை தாண்டி இவரை மோதி தள்ளியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறான நிலையில் இந்த அசம்பாவிதமானது பதிவாக இருக்கிறது என்று நாங்கள் செய்திகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வீதியால் சென்றவர்களினால் அவர் காப்பாற்றப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் அவர் நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் உயிரிழந்திருக்கிறார். இறப்பு விசாரணைகளை வைத்தியசாலையினுடைய திடீர் இறப்பு விசாரணை அலுவலர் நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாலியல் ஆற்றலை தடுப்பூசிகள் குறைக்காது
இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். செனட் ஜெயசுமன தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. 20 தொடக்கம் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்களிடையே கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் செனட் ஜெயசுமன தெரிவித்திருக்கிறார். கோவிட் தடுப்பூசியானது பாலியல் ஆற்றலை குறைப்பதாக சமூக ஊடகங்களில் பரவக்கூடிய பொய்யான தகவல்களினால் இளைஞர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுகிறார்கள். ஆகவே இதனால் கோவிட் தடுப்பூசியால் பாலியல் ஆற்றல், மெலட்டுத்தன்மை ஆகியவை இடம்பெறாத விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தினக்குரல் தந்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஈழநாடு பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்த இருக்கிறோம். ஈழநாடு ஆசிரியர் தலையங்கம் கூறக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. மனித உரிமை பேரவையில் நடந்தது வினாக்குறியோடு அமைந்திருக்கிறது ஆசிரியர் தலையங்கம். நேற்றைய தினம் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் வாய்மூல அறிக்கையானது வெளியாக இருந்தது. இது தொடர்பில் தமிழ் சூழலில் பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆளுக்கு ஆள் கடிதங்கள் மூலம் மோதிக்கொண்டார்கள். அந்த விடயங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்திருக்கிறது. பேரவை ஆணையாளரின் அறிக்கை எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தொடர்பில் ஈழநாடு ஏற்கனவே தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தது. இதை நாங்கள் இப்பொழுது பார்த்திருந்தோம். இதனுடைய அடிப்படையில் நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் தன்னுடைய வாய்மொழி மூல அறிக்கையை ஆணையாளர் சமர்ப்பித்திருந்தார். ஆப்கானிஸ்தான், மியன்மார் ஆகிய நாடுகளின் வரிசையில் இலங்கையை எடுத்திருப்பதே ஒரு செய்திதான். ஆப்கானிஸ்தான், மியன்மார் நாடுகளினுடைய வரிசையில் இலங்கையும் அங்கே அணிவகுத்திருப்பது ஒரு செய்திதான். இது ஈழநாடு தீட்டியிருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம். உண்மையில் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது மோசமானதொரு தோல்வியாகும். அதேவேளை இலங்கையில் இராணுவ மயமாக்கலை மோசமடைந்திருப்பதாக ஆணையாளர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எந்த விடயமும் பாரதூரமான தோல்வியாகும். இது ஈழநாடு ஆசிரியர் தலையங்கம் கூறுகிற செய்தி. நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போன்று கடந்த 6 மாத காலமாக இடம்பெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் பல குறைபாடுகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பலர் தடுத்து வைப்பதை கண்டித்திருக்கக்கூடிய ஆணையாளர் உணவு நெருக்கடியின் அடிப்படையில் அவசர கால நிலையை பிரகடனம் செய்திருப்பதானது இராணுவத்தினர் மேலும் பொதுமக்களின் வாழ்வில் தலையீடு செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே அலுவலகம் தொடர்ந்தும் இந்த விடயங்களை கண்காணிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் கொலை வழக்கில் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமையானது இலங்கையின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் கத்தோலிக்க மத தலைவர்கள் கவலை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இலங்கைக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்கக்கூடியவை என்பதில் ஐயமில்லை. இலங்கை பொருளாதார ரீதியில் மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலை, அதாவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இங்கே மோசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அவதானம் மேற்குலக சமூகத்தினுடைய மத்தியில் இலங்கை தொடர்பில் மேலும் அதிருப்திகளை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று ஆசிரியர் தலையங்கத்தில் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேற்குலக முதலீடுகள் இலங்கையை நோக்கி வருவதிலும் இது நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இந்த பின்புலத்தை நோக்கினால் ஆணையாளரின் அறிக்கை இலங்கை அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கும் என்னும் விசமத்தனமான பிரசாரங்களுக்கும் முடிவுக்கு வந்திருக்கின்றன என்று இங்கே ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மனித உரிமைகள் பேரவையில் நடந்தது தொடர்பான விடயங்களாகவே ஆசிரியர் தலையங்கத்தில் காணப்படுகிறது. அடுத்ததாக கருத்து சித்திர பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். கருத்து சித்திர பகுதியில் அப்புக்குட்டி அண்ணையின் டவுட் இங்கே என்ன கூறுகிறார் பார்க்கலாம். நிவாரணம் வழங்காவிடின் ஊரடங்கு நீங்கியதும் பஸ்ஸை இயக்க மாட்டோம், தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. நிவாரணம் வழங்காவிடின் ஊரடங்கு நீக்கியதும் பஸ்ஸை இயக்க மாட்டோம், தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. இது செய்தியாக இருக்கிறது. இதற்கு அப்புக்குட்டி அண்ணை என்ன பதில் கூறுகிறார் பார்க்கலாம். அப்பதான் கொரோனாவை கட்டுப்படுத்தலாமாடா தம்பி மேரே. ஊரடங்கு நீங்கினதும் உங்களோட பஸ்ஸுகளில சனங்களை நீங்கள் நிரம்ப ஏற்றுறதால மீண்டும் கொரோனா கூடுமோ என்றுதான் அரசும் யோசிச்சு கொண்டிருக்குதான். அது சரி, ஓட தொடங்கினதும் கிடைக்கிற லாபத்திலையும் அரசுக்கு கொடுப்பீங்களோ? இது அப்புக்குட்டி அண்ணை கூறக்கூடிய
டவுட், அதாவது அப்புக்குட்டி அன்னை கூறியிருக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. நிவாரணம் வழங்காவிடின் ஊரடங்கு நீங்கியதும் பஸ்ஸை இயக்க மாட்டோம், தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கூறியிருக்கிறது. அதற்கு அப்புக்குட்டி அன்னை கூறியிருக்கிறார், நீங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்தலாமா தம்பிமாரே? ஊரடங்கு நீங்கினதும் உங்களுடைய பேருந்துகளில் நிரம்ப நீங்கள் ஏராளமான மக்களை ஏற்றுவதால் கொரோனா பரவக்கூடிய அச்சம் இருக்கிறது. அதே போல அரசாங்கத்திற்கு உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் கொடுப்பீர்களா? உங்களுக்கு கிடைக்கிற லாபத்திலையும் நீங்கள் அரசுக்கு கொடுப்பீர்களா என்ற ஒரு கேள்விகளையும் அதே போல ஒரு கருத்தையும் அப்புக்குட்டி என்னை பதிவு செய்திருக்கிறார். இது ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கக்கூடிய கருத்து சித்திரமாக அமைந்திருக்கிறது. பத்திரிகைகள் ஒரு பார்வையானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு இணைந்திருந்த சொந்தங்களுக்கு இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு கலந்து வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம் உறவுகளை தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான் தமிழொலியோடு.